சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் எதை பத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா 2025 மார்ச் 29 நடக்க இருக்கிற மகா சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிற இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும், ஏதாவது ஆபத்துக்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில யோகங்களையும் உங்களால முழுமையா பயன்படுத்திக்க முடியும். அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பட்டனை தட்டி விடுங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 வருஷத்துல நீங்க அனுபவிக்க கூடாத வேதனைகள் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டீங்க. நிறைய தோல்விகளையும் பார்த்தாச்சு. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறத கூட நம்மளால பார்க்க முடியும். அடிக்கடி மருத்துவ செலவுகள், மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கறத இவங்க சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க இந்த 8 வருஷ காலத்துல திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத சந்திச்சிருக்கீங்க. ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கு. ஒரு சின்ன விபத்து உங்க வாழ்க்கையவே தலைகீழா மாத்தி போட்டிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த விபத்து மூலமாவே கைகள்ல இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் முழுமையா செலவாகி போயிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சொத்துக்களை வித்து மருத்துவ செலவுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த 8 வருஷத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த 8 வருஷத்துல பெரும்பாலான மகர ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தை நினைச்சே ரொம்ப பெரிய அளவுல மனவேதனையில இருந்திருப்பீங்க. அப்படி இல்ல அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை நினைச்சு பெரிய அளவுல மனவேதனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இல்ல அப்படின்னா பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி, அப்படி இல்லைன்னா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த 7 சனி காலகட்டம் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில புயல் மாதிரி சுழட்டி அடிச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல தான் இந்த 2025 மார்ச் 29 அப்புறமா சனி பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க 7 சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா வெளியே வரப்போறீங்க. உங்களை பிடிச்சிருந்த ஒட்டுமொத்த பீடைகளும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா முழுமையா உங்களை விட்டு விலக போகுது. பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால மகர ராசிக்காரங்க உங்களோட நம்பிக்கையை கைவிட்டுறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் டீடைலா பேசியிருக்கேன். அதனால முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த வகையில 2025 மார்ச் 29 நடக்க இருக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ராஜ யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சனி பகவான் கோச்சார ரீதியா 3, 6 அப்படி இல்லைன்னா 11வது வீடுகள்ல இருக்காரு அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால சனி பகவானோட இந்த பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனை முக்கியமா உங்க ராசியோட அதிபதியே சனி பகவான் தான் அப்படிங்கறதால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி டபுள் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இதனால் வரைக்கும் சனி பகவான் உங்க ராசியோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம நிறைய மன அழுத்தங்களை இந்த காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை துணை கூட சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்திருக்கும். மனக்கசப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல சொந்த பந்தங்கள் மூலமாவே நிறைய துரோகங்களை கூட சந்திச்சிருப்பீங்க. அதே சமயம் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய மார்ச் 29 அப்புறமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்னொன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவும் அன்பும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளா உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன அழுத்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முழுமையா விலகும். உங்களை சுத்தி இருக்கிற நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு அப்படிங்கறத ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க கூடவே இருக்கிற துரோகிகளையும் 3வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் ரொம்ப சீக்கிரத்துல உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம்.
இதனால எதிரிகளை ரைட்ல தள்ளி விட்டுட்டு துரோகிகளை லெப்ட்ல தள்ளி விட்டுட்டு உங்களோட இலக்கை நோக்கி நீங்க ஸ்ட்ரைட்டா முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா சனி பகவானோட இந்த பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல டென்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாளும் இழந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு விலகி போன உறவுகள் மறுபடியும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை மகர ராசிக்காரங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துட்டு வருது அப்படின்னா அந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகி ஓடிடும். மருத்துவமனையிலேயே தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான பாதிப்புகள் கூட இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா படிப்படியா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ முயற்சிகளும் 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த சனி பயிற்சி காலகட்டம் இருக்கும். இதனால் வரைக்கும் உங்க தொழில இருந்துட்டு வந்த போட்டிகளும் பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க கையில பணப்புழக்கம் தாராளமாவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபங்களும் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இருப்பீங்க. ஆனா இவ்வளவு காலமும் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு சில முயற்சிகளை நீங்க கடந்த காலங்களில் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே ஒன்னு தோல்வியில முடிஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா பாதியிலேயே அந்த முயற்சியை கைவிட வேண்டிய ஒரு சூழல் கூட கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதுவாவே தேடி வரும். உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாவே நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்காது. தொழில் சம்பந்தமா ஏதாவது சின்ன முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் சரி அந்த முயற்சிகள் பெரிய அளவில் லாபங்களை உங்களுக்கு கட்டாயமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா தொழிலாளிகளா இருக்கக்கூடிய பெரும்பாலான மகர ராசிக்காரங்க முதலாளிகளா மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானோட இந்த பயிற்சி உங்களுக்கு வேலைகள்ல இருந்துட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை பாதியா குறைக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா சிறப்பான ஆதரவும் ஒரு சில அற்புதமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா சிறப்பான வரன்கள் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா உருவாகும். ஏற்கனவே காதல்ல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க கல்யாண பந்தத்துல இணையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி அப்படிங்கறதால அவர் 3வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட சுறுசுறுப்பு அப்படிங்கிறது பாதியா குறையும். நிறைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா ஏற்படும். எந்த ஒரு விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரி நாளைக்கு செய்யலாம் நாளானைக்கு செய்யலாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும். ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வேலைக்கு போகணும் உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம போறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மகர ராசிக்காரங்க எந்த ஒரு சூழல்லையும் சோம்பேறித்தனமா மட்டும் இருக்காதீங்க. சோம்பேறித்தனம் உங்களுக்கு நிறைய தோல்விகளை கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. அந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய காலகட்டமா இந்த சனி பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொன்னான காலகட்டத்தை நீங்க சோம்பேறித்தனமா இருந்து வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சுறுசுறுப்பா காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடக்கூடிய எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.